ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், குரூப் 4 எக்ஸாம் வந்து கிட்ட வந்துகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் டேஸ் தான் வந்து இருக்குது. எல்லோரும் நல்லா படிச்சுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் வந்து எனக்கு கிடைக்கிற டைமில் வந்து படிச்சுட்டு தான் இருக்கேன். தென் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குரூப் 4 எக்ஸாம் வந்து ஜூலை 12 வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி வந்திருக்கு. இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில. நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போ வந்து நமக்கு வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. தென் பார்த்திங்கன்னா எனக்கும் வந்து செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸ்டடி ஹாலிடேஸில் வந்து நான் கொஞ்சம் டைம் வந்து டிஎன்பிசிக்காக ஸ்பெண்ட் பண்ணி படிச்சுட்ருக்கேன். எப்பப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்பப்போலாம் வந்து நான் படிச்சுட்ருக்கேன். மற்ற டைமில் வந்து என்னோடய சிலபஸும் வந்து நான் முடிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து மேக்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கேன். என்னால் கன்சிஸ்டண்ட்டாலாம் படிக்க முடியல, காலேஜ் ஒர்க்ஸ் இருக்கனால. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து சிலபஸ் தான் வந்து எடுத்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். என்னென்னலாம் இன்னும் முடிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி. மேக்ஸில் மட்டும்தான் ஓரளவுக்கு நிறையா கம்ப்ளீட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மற்றபடி தமிழும் ஜிகேவும் இன்னும் நிறையா இருக்க மாதிரியே மைண்டில் ஓடிட்டே இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாச்சும் சப்ஜெக்ட்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கனாலும் சொல்லுங்கள். இந்த வீடியோ எதுக்குன்னா, எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயத்தை பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். அது என்னதுன்னா, ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். இது வரைக்கும் நான் படிக்கலை அப்படிங்கிறவங்களாம் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. நானும் வந்து இதுதான் ஃபாலோ பண்ண போகிறேன். இது வந்து தமிழுக்கான டெஸ்ட் பேட்ச் தான். அதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, மேக்ஸ் தான் போட்டு பார்த்துட்ருக்கேன். அதில் வந்து நான் ஆல்ரெடி மேக்ஸ் போட்டு பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்ச நோட் வந்து எடுத்து தென் வந்து பார்த்துட்ருக்கேன். அதில் ஷார்ட்கட்ஸ்னு தனியாக காலம்லாம் போட்டு நான் நோட் பண்ணியிருப்பேன். அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. இதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ரிவிஷன் மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து பார்த்துருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா அதை வந்து இன்னொரு டைம் பார்க்குறப்போ நமக்கு வந்து ஒரு கம்மியான டைம் தான் எடுத்துக்கும். ஒரு 1 hour நம்ம ஃபஸ்ட் டைம் படிச்சிருக்கோம்னா ரிவிஷன் பண்ணுறப்ப ஒரு 20 minutes அந்த மாதிரி தான் ஆகும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி எனக்கு ஃபீல் ஆச்சு. இதுலேயே ஒரு மாதிரி நல்ல ஹாப்பி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு டெஸ்ட்டும் போட்டு பார்த்துட்டு இருந்தேன் மேக்ஸ்க்காக. ஒரு சம்லேயும் வந்து ரேண்டமாக சூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டெப், மெயின் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். சிம்பிளிஃபிகேஷனுக்கு முன்னாடி இருக்க ஸ்டெப் வரைக்கும் போட்டு பார்த்தேன். எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக தான் வந்துச்சு. இதுவே ஒரு நல்ல ஃபீல் தரும். எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் இதுதான் வந்து ஒரு ஹாப்பினஸ் மாதிரி. நம்ம படித்ததுலாம் ஞாபகம் இருக்குது அப்படின்னாவே அது ஒரு தனி ஃபீல் தான். அது நம்மளால் மட்டும்தான் அதை ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரி உங்களுக்கும் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தென் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நான் எப்படி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. டெலிகிராம் சேனலில் வந்து மேக்ஸ் பை ER தங்கமுத்துன்னு ஒரு சேனல் இருக்கும். அந்த சேனலுக்குள்ளே போயிட்டு நான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சர்ச் பண்ணால் ஒரு PDF வந்து வந்துச்சு. அது வந்து டவுன்லோட் பண்ணி தான் நான் டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தேன். எல்லா டாப்பிக்குமே அவங்க சேனலில் வந்து PDF இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து மேக்ஸ்க்காகவே தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இப்போ இந்த வீடியோவில் நான் ஷோ பண்ணுறது வந்து இந்த PDF தான். அதை பார்த்து நான் டெஸ்ட்டு போட்டுட்ருந்தேன். ஆன்சர் வந்து ஒரு சிலதுக்கு தான் வந்துச்சு. மேக்ஸ் வந்து எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரீசனிங் சைடில் பார்த்தா வந்து நான் மேக்ஸிமம் வந்து எல்லாமே கவர் பண்ணிட்டேன். அது வந்து ஈஸியாக தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் ரீசனிங் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுகிறப்பயே நிறையா படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எனக்கு அது ஒரு ப்ராப்ளமாக இல்லை. மேக்ஸும் ஓரளவுக்கு ஓகே, கம்ப்ளீட் பண்ணியாச்சு 90%. இனிமேட்டு வந்து தமிழும் ஜிகேவும் தான். தமிழும் ஓகே தான். ஜிகேக்கு தான் வந்து அதிக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணுன்னு இனிமேட்டு இருக்கேன். தென் பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து தமிழுக்கானது. அதுதான் வந்து நான் இனிமேட்டு ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். இது வந்து 25th அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து நான் அந்த டெஸ்ட் பேட்சோட ஷெட்யூல் எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். தென் வந்து இதில் வந்து வேர் டு ஸ்டடியும் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு தான். நிறைய பேர் கன்ஃபியூஷன்லேயே இருந்தீங்க. ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா ஒரு டாப்பிக்லேயும் இருக்குது எந்தெந்த கண்டென்ட் ஸ்கூல் புக்கில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான சொல்யூஷனாகவும் இந்த வேர் டு ஸ்டடி PDF இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். நான் வந்து இப்போ ஷோ பண்ணுறேன் அதை. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃபோனில் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் வந்து நக்கீரன் TNPSC டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. உங்களுக்கு வந்து அவங்களோட சேனல் வந்து ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு இதுதான் வந்து அவங்களோட சேனலு. இதில் வந்து நீங்கள் வியூ சேனல் கொடுத்தீங்கன்னா சேனலுக்குள்ளே போகும். அதுக்குள்ளே வந்து வீடியோஸ்குள்ளே வந்து இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க அந்த டெஸ்ட் பேட்சோட அனௌன்ஸ்மெண்ட்டு. இந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. யாருக்காச்சும்
டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட. தென் பார்த்திங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அவங்களோட டெலிகிராம் லிங்க் வந்து இங்கே ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க. அதில் தான் நமக்கு டெஸ்ட் எல்லாமே நடக்கும். அதனால் வந்து டெலிகிராம் சேனலில் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேலே வந்து Group 4 2025 ஃப்ரீ தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் பிடிஎஃப் இருக்கும். இது வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த டெஸ்ட் பேட்சோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஓல்டு புக்கு, நியூ புக்கு, தென் சிறப்பு தமிழ் எல்லாமே கவர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து 1500 கொஷின்ஸுக்கு மேலே கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அவங்க வந்து நமக்கு டெலிகிராமு, வாட்ஸ்அப்பு எல்லா கான்டாக்டும் கொடுத்துருக்காங்க. தென் வந்து இது வந்து ரேங்க் லிஸ்ட்டும் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெலிகிராம் சேனல் லிங்க்கு. தென் பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட சிலபஸ்ஸு. மொத்தம் வந்து 15 டெஸ்ட் இருக்கும். லாஸ்ட்டு 2 வந்து ஃபுல் டெஸ்ட்டாக இருக்க போகுது. மீதி 13 வந்து சிலபஸ் வைஸ் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்னென்னா பேக் டு ஸ்டடி அவங்களே கொடுத்துருக்காங்க. இது படித்தா உங்களுக்கு டெஸ்ட்டு அப்படின்னு மட்டும் சொல்லாமல் அதெல்லாம் எங்கெங்கே படிக்கணும் அப்படிங்கிற கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனும் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து என்னென்னா பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, தென் வந்து குறுவினரில் வேறுபாடு, சந்திப்பிழை, தென் வந்து லகர வேறுபாடு. இது வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து கவர் ஆகும். அதோட ஸ்டார்டிங் டேட் வந்து 25, இந்த மந்த் 25 தான். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இது வந்து வேர் டு ஸ்டடியும் கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறதும். இதை பார்த்து நிறையா பேர்த்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் என்னடா படிக்கலாம் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி அப்படின்னு இருக்கவங்களுக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. இதில் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பரோட வந்து மென்ஷன் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிற இதில். இது வந்து உங்கள் டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். தென் நானும் வந்து இதுதான் ஃபாலோ பண்ண போகிறேன். வாங்க எல்லாருமே வந்து சேர்ந்தே படிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து டெஸ்ட் 2 பார்த்திங்கன்னா என்னென்ன கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் வந்து டெஸ்ட் 3, 4 அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நமக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருக்குது இது பார்க்குறப்போவே. இதை வந்து ஃபுல்லாக ரெஃபர் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா வந்து நமக்கு யூனிட் 7 அலகு 7லேயுமே வந்து நமக்கு வந்து டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அதுவுமே எங்கெங்கெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற இது வந்து கொடுத்துருக்காங்க. 100 மார்க்ஸுக்கு தான் வந்து டெஸ்ட்டு எப்பவுமே நடக்க போகுது. கண்டிப்பாக வந்து இது யூஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இது வந்து லாஸ்ட் ஆப்ஷனாக இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இனிமேட்டும் யாரும் டெஸ்ட் பேட்ச் போடுவாங்க, நம்ம வந்து வெயிட் பண்ணி படிச்சுக்கலாம், நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அப்படின்லாம் நம்ம நினைக்க வேணாம். நீங்கள் வந்து இப்போவே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதுக்கு வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணால் தான் வந்து நீங்கள் 25th அன்றைக்கி அந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண முடியும் கிளியராக. இதில் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணால் நம்ம ஒரு 90 மார்க்ஸு ஒரு 85 மார்க்ஸ் இந்த மாதிரி எடுப்போம்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதைப்படி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க வந்து நமக்கு எந்த அளவுக்கு டெஸ்ட் வைக்கணும், எதெல்லாம் படிக்கிறதுக்கு வந்து சிலபஸ் கொடுக்கணும் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் பர்ஃபெக்டாக அவங்கள ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளும் வந்து சக்ஸஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து ஹோப்போடு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தென் வந்து படிக்கிறது வந்து கிளியராக படிச்சுக்கோங்க. அப்புறம் ரிவிஷன் பண்ணுறப்போ வந்து நமக்கு டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்து படிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து படிச்சுக்கோங்க. ஸோ வந்து அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சுது. இதில் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். நீங்களும் இதில் வந்து ஜாயின் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.